ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி ரிங் டொமேட்டோ எக் பாயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழு வெங்காயத்தை தோல் நீக்கி கழுவிட்டு எடுத்துக்கணும். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இது மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பின்னாடி கட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி உள்ள இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதி இது மாதிரி எடுத்துகிட்டு உள்ளேருந்து ப்ரெஷ் பண்ணோன்னா இது மாதிரி வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு லேயராக முன் சைட்லேருந்து பின்னாடி எடுக்கும்போது வந்துடும். அது எப்படின்னா, ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டார் ஷேப்லேருந்து எடுத்தோம்னா லேயராக வந்துடும். ஒவ்வொரு லேயரும் பார்த்திங்களா எப்படி வருது பார்த்திங்களா, ஒரு லேயராக வெளியில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி எடுத்தோம்னாக்கா மேலே உள்ளதும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஒவ்வொரு லேயராக எடுத்தோம்னாக்கா அழகாக வெளியில் வந்துடும். இப்படி வருது பார்த்திங்களா, 2 லேயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு லேயர் தான் உடஞ்சிரும். 2 லேயராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம ஆனியன் எந்த ஸ்டார் ஷேப்பில் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் எடுத்து ப்ரெஷ் பண்ணோன்னா எல்லாம் வெளில வந்துடும். நமக்கு எத்தனை தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே உள்ள பீசஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொடியாக நறுக்கு இது உள்ளே உள்ள வெங்காயம் வேஸ்ட்டாக ஆகாது. நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நமக்கு தேவைப்படும். அடுத்தது டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கணும். முன் சைடு கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணணும். பின் சைடு ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணால் போதும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பின் சைட்லேருந்து தள்ளினோம்னா முன்னாடி வந்துடும். மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஷேப்பில் பின்னாடி தள்ளும்போது அழகாக நமக்கு வந்துடும். இப்படி வந்துருச்சு பார்த்திங்களா, இது மாதிரி தான் வரும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ட்ரை பண்ண வந்துடும். ஈஸியான மெத்தட் தான். சீக்கிரமாக நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம்.
ஓகே, ரெடியாகி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் நறுக்கின வெங்காயம் இருந்துச்சு இல்லையா, அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் நமக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அது மேலே நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை மேலே எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அடுத்தது முட்டையை உடச்சி அதில் ஒரு இதுலேயும் ஒரு முட்டை ஊற்றணும். ஓடு உள்ளே போயிடக்கூடாது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் வீடியோ பார்க்குறதுக்கு ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓடு இல்லாத அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்களா, இது மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லேயராக சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. இது சால்ட்டு கரையாது, மேலே நிற்கும் அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். சால்ட்டு ஃபுல்லாக பாயில் ஆகும்போது ஃபுல்லாக கரைஞ்சிரும். அது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கணும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது மேலே கருவேப்பிலை மேலே சேர்த்துக்கணும். இது எல்லாமே ஃபுல்லாக பாயில் ஆகும்போது இதில் உள்ளது எல்லாமே ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளே இறங்கிடும். இதோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இதை வைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக பாயில் ஆகுமே தவிர முட்டை எக்கு அந்தளவுக்கு வெந்திருக்காது. சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் பாயில் ஆகிருக்கும். இப்போது இதை எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. வெங்காயம் வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ள எக்கு பாயில் ஆகிருந்தால் ஓகே. அந்த எக்கு பாயில் ஆகிருக்குன்னு எப்படி பார்க்குறதுனா, அதில் உள்ள வெள்ளைக்கரு நல்லா ஒயிட்டாக இருக்கும். அந்த தண்ணி லேயரில் உள்ளது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அப்படி வந்துட்டாலே லேயர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்தது டொமேட்டோ வச்சு இது பண்ண மாதிரியே முட்டையை ஒரு இதுலேயும் ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றணும். வச்சு ஓடு இல்லாமல் எடுத்து கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஓகே, முட்டையை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. வெளியில் வருதுன்னு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளில போனாலும் அது நம்ம எடுக்கும்போது உள்ளேயே ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே பெப்பர் தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அது மேலே தூவிக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் மேலே தூவிக்கணும். அடுப்பை எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி கொஞ்சம் அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபுல்லாக அது மேலே அப்ளை பண்ணுற மாதிரி மேலே கருவேப்பிலை வச்சுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரும். அந்த தக்காளியோட ஃப்ளேவர் ஈரத்தன்மை குறைஞ்சி அது பாயில் ஆகி வர்றது நல்லாவே தெரியும். கொஞ்சமாக எக்கு ஒயிட்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ ஒயிட் ஆகிடுச்சு இல்லையா,
அவ்வளோதான். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. திருப்பாமலே ஒரு லேயர் மட்டும் வெந்திருந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணும்போது எவ்வளோ வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எச்சு ஊறுது. இது ஒரு டொமேட்டோ. அடுத்து ஆனியன் கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி பாயிலாக இருக்குது பார்த்தீங்களா? நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டு. நம்ம வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினச்சா நம்ம வித்தியாசமாக சாப்பிட்லாம். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக பாயில் பண்ணி கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது அவங்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அதை எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தீங்களா எவ்வளோ பாயில் ஆகிருக்கு பார்த்தீங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ரெசிபியோடு சந்திக்கலாம்.